வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு அரிசி களைஞ்ச தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை களைஞ்சி எடுத்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா சாதா தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்தது 7-8 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அடுத்தது 7-8 பூண்டு கட் பண்ணி போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ரெசிபி எங்கள் அண்ணி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடுப்பில் இன்னொரு கடாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரையை உருவி இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சா கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 அரைச்சிக்கங்க. நீங்கள் அரைக்காமல் கூட அப்படியே போட்டுக்கலாம். சில பேருக்கு முழுசாக இருந்தால் பிடிக்காதுன்னு நான் அரைச்சிக்கிறேன். இந்த அளவு 1-2 அரைச்சிக்கணும். இப்போ இந்த கீரையை எடுத்து சூப்போடு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு 2-3 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் இன்றைக்கான டிப்ஸை பார்த்துடலாம். இதை மாதிரி பேனா மூடியெல்லாம் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்து வச்சு நம்ம பேக்கெட்டில் பொருள் ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தோம்னா ஓப்பன் பண்ண பிறகு திரும்ப க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பாக்கெட்டை இந்த மாதிரி சின்னதாக மடித்து விட்டு கேப்பை வச்சு சொருவி விட்டுற வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் சிப்ஸு பாக்கெட்டுக்கெல்லாம் சொருவி வச்சுக்கலாம். அதனால் கேப்பை தூக்கி போட்டுறாம இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரை வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் உங்கள் காரத்துக்கு தேவையான பெப்பரை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.